ஹாய். என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இந்த வீடியோல காட்டியிருக்கிற மாரி அவ்ளோ மோசமா இருந்தது. அத எப்படியோ ஒரு 4, 5 மாசத்துல நெறையா வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து அத ஸ்கின்ன வந்து சரி பண்ணிட்டேன். பட் அகைன் சரி பண்ணி நல்லா அழகா போயிட்டு இருந்த ஸ்கின்னுல, அகைன் லாஸ்ட் டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்னி வந்து வந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆக்னி வந்திருந்தது. ஸோ இந்த ஆக்னிஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கா? இல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வந்திருக்கா? பிசிஓடி, பிசிஓஎஸ் இல்லனா வந்து வெயிட் கெயின், இல்லனா வந்து அழுக்கு கை, ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட், சுகரி ஃபுட்ஸ், இல்லனா வந்து டயட்ட ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, ஹேர் வாஷ் சரியா பண்ணல. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன் வந்து நம்ம ஆக்னிக்காகன்னு யோசிச்சாலும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், அதுக்கு வந்து நெறைய விஷயம் வந்து நம்ம பண்ணியிருந்திருப்போம். பண்ணாத விஷயமே இருக்காது. பட் அந்த ஆக்னி வந்து சூப்பரா க்யூர் ஆயிடும். நெறைய பேருக்கு க்யூர் ஆன அப்புறமும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. அத பத்தின டென்ஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா, கண்டிப்பா அதுக்கான ஃபிக்ஸ் சொல்யூஷன இன்னைக்கு பார்ப்போம். ஸோ சிம்ப்ளி ஜெயஸ்ரீலேருந்து நான் உங்க ஜெயஸ்ரீ. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ பீரியட்ஸ் அப்ப தான் வந்து எனக்கு ஆக்னி வரும். ஸோ எவ்ரி மந்த் அதே பிளேஸ்ல அதே மாதிரி ஆக்னிஸ் ரெட்டா, இரிட்டேட்டிவா, ரொம்ப அக்ரிவேட்டான ஆக்னிஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா, ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்னி நெறையா வந்தது. ஏன் வந்தது? எதனால வந்ததுன்னு நெறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் திரும்ப 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 ஆக்னிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னோட லைஃப்ல என் கூடவே வந்துட்டு இருக்கு. எனக்கு அத சரி பண்ணி பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் கண்டுபிடிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நெறையா பேருக்கு செட் ஆகுது. பட் எனக்குமே செட் ஆகுது. பட் திரும்ப திரும்ப ஆக்னி வர அந்த ஒரு விஷயம் வந்து நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து வந்துட்டே இருக்க மாரி இருக்கு. ஸோ அதுக்கு நான் பல விஷயத்த ட்ரை பண்ணிட்டேன். ஸோ ஒய் நாட் ஐ கேன் ட்ரை திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி தான் பாஸ்ட் ஒரு 3, 4 டேஸா தான் வந்து யூஸ் பண்றேன். பட் ஆனா வந்து இட்ஸ் சிம்ப்ளி வொர்த் இட். ஜஸ்ட் பிகாஸ் அவ்ளோ நல்லா இருக்கு. ஸோ எனக்கு அந்த 2, 3 நாள் யூஸ் பண்ணதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்ல புதுசு புதுசா வர்ற ஆக்னியா இருக்கட்டும், அந்த பம்ப்ஸ் இருக்கும்ல, ரெட்னஸா இருக்கு. அது மேல ஃபஸ் இருக்கும். அதாவது ஒயிட் கலர்ல அ ஒரு மாதிரி வாட்டரியா அதுதான் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், ரெட்னஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்னி எல்லாம் அது வர ஆரம்பிக்கும்போதே வந்து டக்குன்னு அமுங்கி போகுது. ஸோ எனக்கு யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டு நைக்காவோ, மிந்த்ராவோ ஓப்பன் பண்றப்ப கண்டிப்பா இந்த ஒரு ப்ராடக்ட்ட நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு 3 நாள்ல நான் பார்த்துட்டு ஹேப்பியானேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேள அது நல்லாவே ஒர்க் ஆகலாம். ஸோ அதனால ஷேர் பண்றேன். நெறையா பேருக்கு நான் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. பட் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் சாலிசிலிக் ஆசிடோட ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணதில்ல. பட் பர்ட்டிகுலரா எனக்கு அது வந்து ஒரு டைம் செட் ஆகாதா இருந்தது. ஸோ இப்போ வந்து டெர்மாகோல ஒரு நியூ வெர்ஷனான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் வாஷ்ல சாலிசிலிக் ஆசிட் 2% இருக்கு. நியாசினமைட் 2% இருக்கு. ஸோ அந்த சாலிசிலிக் ஆசிட் நம்ம போர்ஸ்ல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் கிளீன் பண்ணி அந்த ஆக்னி காஸ் பாக்டீரியாவெல்லாம் கொல்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த நியாசினமைட் நம்மளோட பேரியர், நம்மளோட ஸ்கின்ல நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸை வந்து ரொம்பலாம் வந்து டேமேஜ் பண்ணாம நம்ம பேரியர் ப்ரொடெக்டடா வந்து நியாசினமைட் ஒர்க் ஆகுது. ஸோ இது 2ம் சேர்ந்து ஒரு ஃபேஸ் வாஷ்குள்ள ஒர்க் ஆகும்போது அது இன்னும் நல்ல ரிசல்ட் குடுக்குது அப்படின்னு வந்து நெறைய ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ நானும் வந்து ஒய் கான்ட் ஐ ட்ரைன்னு தான் வந்து ட்ரை பண்ணேன். 3 நாள்லயே எனக்கு நல்லாவே இருந்தது ரிசல்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து டெர்மாகோவோடது 2 ஆக்டிவ்ஸ் இன் 1 ஃபேஸ் வாஷ். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி சிட்டஃபில் ஜென்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாக்ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபாக்ஸ்டைல்ல வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஹைட்ரேஷன் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணது. அது ஆக்னி இல்லாத போது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிட்டஃபில் கிளென்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்னி நெறையா இருந்தப்பையிலேருந்தே வந்து நான் 5 வருஷமாவே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆக்னி இருக்கோ, ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுவரைக்கும் நான் நெறையா பேர் எனக்கே சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கன்னு. டாக்டர் சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெறையா பார்த்துருக்கேன். பட் ஆனா வந்து ட்ரை பண்ணா அது ட்ரைனஸ் ஆகுதுன்னு மட்டும் நான் அதனால அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். சாலிசிலிக் ஆசிட் தனிப்பட்ட முறையில இருக்கிற ஃபேஸ் வாஷ் கண்டிப்பா ஸ்கின்ன வந்து ட்ரை பண்ணுது. பட் ஆனா இந்த ஒரு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய டியூப் தான். 150 ml தாராளமா உங்களுக்கு 3 மாசத்துக்கு வரும். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹449. சம்டைம்ஸ் ஆஃபர்ல ₹50, ₹100 கம்மியாவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கு. வாட்டர் ஜெல் மாதிரி. ஸோ இது ஒரு 2 இல்ல 3 ட்ராப் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். நான் இப்போ உங்களுக்கு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ என்னோட ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணணும்னே நெறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் இந்த மாரி எடுத்துட்டு ஃபேஸை நனைச்சுக்கோங்க. பட் நான் இப்போ வீடியோவில் இருக்கிறனால நினைக்கல. ஃபேஸை நனைச்சிட்டு இந்த விரலோட இந்த நுனி இருக்கு இல்லையா, இந்த நுனியை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணும்போது ஒரு 1 மினிட் போல் அந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆக்னி
அந்த ஆக்டிவ் ஆக்னி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆக்னி எல்லாம் வந்து ஷ்ரிங்க் பண்ணுது. அந்த டைனி பம்ப்ஸ், காமிடோன்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸஸ் ஆயில் எல்லாம் இருக்கிறனால தான் இது வந்து வருதே. ஸோ எக்ஸஸ் ஆயில் இல்லாமல் நேச்சுரல் ஆயிலை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஃபேஸ் வாஷ் தான் நம்ம ஃபேஸ்க்கு தேவை. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணேன். பட் குவைட் குட், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்னிக்குன்னு யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை ட்ரை லைட்டாக பண்ணும். ஏன்னா வந்து நம்ம எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து வாங்குகிறோம். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன், அதோட விட்டுட்டேன், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதில்ல, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி நிறையா பேர் சொல்கிறீங்க. பட் ஆனால் அது ரொம்ப தப்பு. நார்மலாகவே ஒரு ஏஜ் வரைக்கும் தான் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே வரும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரல் ஆயில் வந்து குறையும், எலாக்சிட்டி குறையும், கொலாஜன் குறையும், ஏஜிங் ஆகும். ஏஜிங் ஆகிறதுனால நம்ம வந்து இன்னும் கம்மி வயசுலேயே நிறைய ஏஜ் ஆன மாதிரி லுக் வந்து காட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்சைட் ஹைட்ரேஷனோ அவுட் சைட் ஹைட்ரேஷனோ மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஆயிலி ஸ்கின்னோ, ஆக்னி ஸ்கின்னோ, ட்ரை ஸ்கின்னோ நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின்னை டேமேஜ்லேருந்து ப்ரிகாஷன் பண்ணுறதுக்கு சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களோட ரொட்டீனை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து உங்களோட ஸ்கின் ஆக்னி, ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின், இல்லை ட்ரை ஆக்னி ப்ரோன் ஸ்கின், இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்ல ஆக்னி இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்கின்னாக இருந்தாலுமே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ரிமைண்ட் தட் உங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற ஒரு மாய்ஸ்சரைசரை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து தயவு செஞ்சு யூஸே பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு கைண்ட் அட்வைஸ். ஸோ பேரஃபின் இல்லை, சல்ஃபர் இல்லை, மினரல் ஆயில் இல்லை, எந்தவித கலர் டைஸும் இல்லை, பர்ஃப்யூம் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இது பியூர்லி வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்காக வந்து இதை செஞ்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு எந்த ஃபேஸ் வாஷுமே செட் ஆகலை, இந்த ஆக்னியை வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கே ஹெல்ப் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து ரிப்பீட்டடாக ஒரு ஆக்னி வரும்போது அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியும். ஏன்னா நான் ஒரு தடவை ஸ்கின்னை வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருப்பேன், அது திரும்பி எப்படியாவது ஆக்னி வரப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதோட மார்க்ஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடும். திரும்ப அந்த 1 மந்த்தில் முடியறதுக்குள்ளேயே இன்னொரு ஆக்னி வந்துடும். ஐயோ என்னால் தாங்க முடியல, என்னை விட்டுடுங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். புது ஆக்னியை வராமல் தடுக்குது, வந்த ஆக்னியை காம் டவுன் பண்ணிடுது, அதை வளர விடாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நான் இப்போ சொன்ன எல்லா டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஆக்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். பட் ஆனால் வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக முக்கியம். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணும்போது நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு 2 இல்லை 3 தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷே உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை சூப்பராக ரிமூவ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாலிசிலிக் சீரமெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் எக்ஸஸாக வந்து ட்ரை ஆகும் ஸ்கின்னை. அதனால் கொஞ்சம் யூசேஜை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிங்கனாவே ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னை சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.